கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை கோவை துடியலூர் முத்துநகர் பகுதி மக்களுடன் ஜாம் படித்து வாக்கு சேகரித்தார். பின்னர் பட்டியலின வகுப்பை சேர்ந்த ஆனந்தி என்பவர் வீட்டில் அவர்களுடன் அமர்ந்து உணவருந்திய அண்ணாமலை அங்கு ராகி இட்லி சாப்பிட்டார். மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் அமைச்சர் சேகர் பாபுவுடன் துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிராட்வே பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வேட்பாளர் தயாநிதி ட்ரம்ஸ் வாசிக்க அமைச்சர் சேகர் பாபு துள்ளி குதிக்காத குறையாக கைத்தட்டி ஆரவாரம் செய்தார். மதுரை பாராளுமன்ற அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் ஆத்திக்குளம் மெயின் ரோடு பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பாவுடன் இணைந்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தேநீர் கடையில் தேநீர் அருந்தியும் பணியாரம் சுட்டும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். நாமக்கல் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் VS மாதேஸ்வரன் ராசிபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளை விற்று வாக்கு சேகரித்தார். பின்னர் அங்கிருந்த வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கியும் பிரச்சாரம் செய்தார். வடசென்னையில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனு பெரம்பூர் தொகுதிக்குட்பட்ட வியாசர்பாடி பகுதியில் தள்ளுவண்டி கடையில் முட்டை தோசை சுட்டுக் கொடுத்து இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பேருந்து நிலையம் அருகே உள்ள கடை வியாபாரிகளிடம் சௌமியா அன்புமணிக்கு ஆதரவாக அவரது மகள் சங்கமித்ரா துண்டு பிரசுரங்களை வழங்கி மாம்பழ சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.